விளக்கேற்றுதல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எதற்காக நாம் விளக்கேற்றுகிறோம்? அங்கே அம்பிகையினுடைய அந்த சாநித்தியம் என்பது வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான். பூஜையின் பொழுதாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே விளக்கினை ஏற்றுவது என்பது அது பெண்கள் தான் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கா. விளக்கொளியிலிருந்துதான் நமக்கு சக்தி என்பது கிடைக்கிறது. அந்த சக்தியை ஜெனரேட் பண்ணக்கூடியது யாருன்னு சொன்னா அது அந்த பெண்கள் தான். நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை பெண்கள் அனைவருமே தெய்வங்களினுடைய ஸ்வரூபமாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆண்மகன் முழுக்க முழுக்க ஓடிக்கொண்டே அவர் எப்படின்னு சொல்லி போனா அவர் செயல்படக்கூடிய சக்தி, செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த இயக்க ஆற்றலை தருவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அதனை யார் அங்க ப்ரொடியூஸ் பண்றான்னு பார்த்தோம்னா அது பெண்கள் தான். பெண்கள் விளக்கேற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நிச்சயமாக அந்த குடும்பத்தையே நல்ல விதமாக வாழ வைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக ஆண்கள் விளக்கேற்றுவதை விட பெண்கள் விளக்கேற்றுவதை அத்தனை உயர்வாக ஏன் சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. இந்த வீட்டுல விளக்கேற்றுறது மட்டும் இல்ல, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோமே, ஒரு கடை திறப்பு விழானே வச்சுப்போம், இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்தை திறக்கிறார்கள் சொன்னா கூட வாசல்ல ரிப்பன் கட் பண்றது யார் வேணா ஏதோ ஒரு விஐபி வச்சு ரிப்பன் கட் பண்ணிடுவா. ஆனா உள்ள விளக்கேற்றும் பொழுது அந்த விஐபி பெண்மணியாக இருந்தால் அவர்கிட்டயே கொடுத்து கூட விளக்கேற்ற சொல்லுவார். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்க பக்கத்துல யார் ஒரு பெண்மணி இருக்கிறாரோ நீங்க இந்த விளக்கினை ஏத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குத்து விளக்கினை அலங்காரமாக எல்லாம் வைத்திருப்பார்கள் தெரியுமா. அங்கே ஒரு பெண்ணை வைத்துத்தான் முதலிலே விளக்கேற்ற சொல்லுவார்கள். அப்படி என்ன வசதி சார் என்பதுதான் இந்த நேயரினுடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல விளக்கேற்றுதல் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது எதற்காக நாம் விளக்கேற்றுகிறோம்? அங்கே அம்பிகையினுடைய அந்த சாநித்தியம் என்பது வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான். இங்க என்ன தாத்பரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சக்தி இல்லையே சிவம் இல்லை என்கின்ற அந்த தாத்பரியம் தான். எல்லா இடத்திலுமே நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு சரி சமமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதன் வெளிப்பாடுதான் அர்த்தநாரீஸ்வர சுவாமி இல்லையா. பரமேஸ்வரன் தம்முடைய இடபாகத்தையே முழுமையாக தன்னுடைய உடம்பிலே இடது பாகத்தையே அம்பிகைக்கு என்று ஒதுக்கி விட்டார் அல்லவா. அது பத்தி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம் அந்த தாத்பரியத்தை. ஆனால் அங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அது பூஜையின் பொழுதாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அங்கே விளக்கினை ஏற்றுவது என்பது அது பெண்கள் தான் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கா. ஏன் என்று சொன்னால் விளக்கொளியிலிருந்துதான் நமக்கு சக்தி என்பது கிடைக்கிறது. அந்த சக்தியை ஜெனரேட் பண்ணக்கூடியது யாருன்னு சொன்னா அது அந்த பெண்கள் தான். அவர்களிடத்தில் இருந்துதான் இந்த சக்தியானது புறப்பட்டு வர வேண்டும். அதனாலதான் பெண்கள் விளக்கேற்றுவதை விசேஷமாக சொல்லி வைத்தார்கள். நம்ம கல்யாண வீடுகள்ல கூட பார்க்கலாம். கல்யாணம் வரும்பொழுது கூட வீட்டுல இந்த பொண்ணோட அம்மா மாப்பிள்ளையோட அம்மாவில தான் கூப்பிட்டு விளக்கேற்ற சொல்லுவா. இது போட்டோ போஸ்ட்காக மட்டும் இல்ல. இந்த பெண்மணிகள் விளக்கேற்றும் பொழுது ஒரு பொண்ணோட அம்மா என்ன நினைப்பா, நம்முடைய பெண் வாழ்க்கையிலே முழுமையாக ஒளி வீச வேண்டும் அப்படின்னு தானே நினைப்பா. அதே மாதிரிதான் இந்த கல்யாண பையனுடைய அம்மாவை நினைப்பா, இந்த பெண்ணை திருமணம் செய்கின்ற என் மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே மேலே மேலே உயர்ந்து செல்ல வேண்டும் நினைப்பா இல்லையா. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளி வீச வேண்டும் என்று சொல்லி நான் இந்த விளக்கினை ஏற்றுகிறேன் என்று வரும்பொழுது அதனை ஏற்ற தகுதியானவர் யார் என்று வரும்பொழுது பார்த்தோமே, ஆனால் அது ஒரு பெண்மணிக்குத்தான் அந்த தகுதி என்பது இருக்கிறது. அவரால் மட்டும்தான் அந்த பவர். நம்ம ஒரு சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா சக்தி என்பதுதான் அங்கே பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. விளக்கேற்றுவதன் மூலமாக நாம் சக்தியினை பெறுகிறோம். அந்த சக்தியானது எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அது பெண்களிடம் இருந்துதான். அதனாலதான் நம்முடைய தர்மத்தை பொறுத்தவரை பெண்கள் அனைவருமே தெய்வங்களினுடைய ஸ்வரூபமாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த சுமங்கலி பெண்களுக்கு அத்தனை மகத்துவம் அத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கையால் விளக்கேற்றும் பொழுது வாழ்வு என்பது நிச்சயமாக ஒளி வீசும். ஏன் சார் இதே ஒரு 60 வயசுல ஒரு ஆண் இருக்காரு, அவர் இத்தனை வருஷமா கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று அவரும் தானே நல்லபடியா குடும்பம் பண்ணியிருக்காரு, அந்த 60-70 வயசு ஆண்மகன் அவர் விளக்கேத்தினா அந்த சக்திங்கிறது வராதான்னு சொன்னா நிச்சயமாக வராது. இந்த உண்மையை புரிய வைப்பதுதான் அந்த சிவசக்தி தாத்பரியம் என்பது. இவர் இயங்கு சக்தி மட்டும்தான். அந்த இயக்கத்தினை அதை ஜெனரேட் பண்ணல, ஒரு பவர்ங்கிறது வரணும் இல்லையா.
இந்த மோட்டாருக்கான சுவிட்ச் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது அந்த பெண்மணியிடம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த ஆண்மகன் முழுக்க முழுக்க ஓடிக்கொண்டே அவர் எப்படின்னு சொல்லி போனா அவர் செயல்படக்கூடிய சக்தி, செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த இயக்க ஆற்றலை தருவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம் இல்லையா, அதனை யார் அங்க ப்ரொடியூஸ் பண்றான்னு பார்த்தோம்னா அது பெண்கள் தான். அந்த பெண்கள் தான் விளக்கேற்ற வேண்டும். அவர்கள் விளக்கேற்றும் பொழுது அங்கே துர்க்கையினுடைய அம்சமும் சேருகிறது, மகாலட்சுமியினுடைய அம்சமும் சேர்ந்து விடுகிறது, சரஸ்வதியினுடைய அம்சமும் சேர்ந்து விடுகிறது. இப்படி துர்காலட்சுமி சரஸ்வதி இந்த முப்பெரும் தேவியருடைய சக்தியையும் உள்ளடக்கியவள் தான் பெண்மணி. இப்படித்தான் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வலியுறுத்தி சொல்கிறது. எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அந்த பெண்கள் விளக்கேற்றும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது நிச்சயமாக அந்த குடும்பத்தையே நல்ல விதமாக வாழ வைக்கும். அதனாலதான் ஆண்களை பொறுத்தவர்களே அவருக்கு காலைல எழுந்து ஸ்நானம் பண்ணாதான் சுத்தம். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா சொல்லியிருக்க, காலைல எழுந்த உடனேயே அவர்கள் வெறுமனே முகம் கை கால் அலமிட்டு ஒரு பல் துலக்கிட்டு கூட அங்க கிச்சன்லயோ இல்ல சுவாமிட்டையோ ஏதோ ஒரு விளக்க முதல்ல ஏத்தி வச்சிடணும். விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் போய் வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வாசல்லையும் விளக்கேத்தி வைக்கலாம் சொல்றது. குளிச்சுட்டுதான் ஏத்தணுங்கிற அவசியம் பெண்களுக்கு இல்லை. ஆனால் ஆண்களுக்கு கண்டிப்பாக, ஆண்களை பொறுத்தவர்கள் பூஜை அறைக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லது ஒரு விளக்கினை தொட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக குளித்திருக்க வேண்டும். ஆனால் பெண்களுக்கு அந்த தோஷமே கிடையாது. சுமங்கலி பெண்களை பொறுத்தவரை அவர்கள் பரிசுத்தமானவர்கள். அவர்கள் விளக்கேற்றும் பொழுது அந்த குடும்பமே முழுமையான வளர்ச்சிக்கு வரும் என்பதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.